சரி, ஓகே. கவனிம்மா. இது கர்ச்சீப்பு. நம்ம 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு வெட்டியிருக்கோம் இல்லையா? எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கர்ச்சீப் ஷேப் வந்து ஃபஸ்ட் லைனு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நகத்தில் இப்படி கீறி விட்டுக்கோ. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சிருக்கேன். இப்படி நகத்தில் கீறி விட்டுக்கோ. இப்போ அடுத்தது இன்னொரு மடிப்பு. அதையும் இப்போ ஓகே. இப்படி கீறி விட்டுட்டு இங்கே பாரு. தையல் போடுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கைட்டை கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இப்படி உள்ளார இப்படி வைக்கிறோம். உள்ள வச்சுட்டு இந்த சக்கரத்தை என்ன பண்ணுறோம், இப்படி சுற்றுறோம் கையில். நம்ம பேப்பரில் தைச்சோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இந்த கார்னர் கரெக்டாக இந்த ஓரத்தில் இப்படி தையல் போட்டு வரணும். மெல்லமாக தைக்கணும். அப்போ தான் அந்த லைன் கரெக்டாக வரும். வேகமாக தைச்சினா கீழே இறங்கிடும். இந்த பாருங்கள், இதிலேருந்து கீழே இறங்கிடும். கீழே இருந்துச்சுன்னா தையல் உட்காராது. இப்போ தூரத்துலேயே ஒரு 2 இன்ச்சு தூரத்துலேயே இங்கே நிறுத்திடலாம். இங்கே பாரு, இப்போ நிறுத்தியிருக்குன்னா இப்போ இது என்ன பண்ணணும், மறுபடியும் 1/2 இன்ச்சு ஒரு மடிப்பு இப்படி மடித்து இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு. அடுத்தது இன்னொரு மடிப்பு இப்படி மடிச்சுக்கலாம். நம்ம தூரத்துலேயே நிறுத்தியிருக்கோம், புரியுதா? நிறுத்திட்டு இதுக்கப்புறம் ஒரு மெல்லமாக அப்படியே தைச்சிட்டு வந்துட்டு இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த மடிப்பில் ஊசி இறக்கி நிறுத்தலாம். இந்த மடிப்பில் நிறுத்தியிருக்கோம், ஓகேவா? இப்போ வந்து கைடை தூக்கிட்டு இப்படி தூக்கிட்டு இப்போ இந்த அந்த மிஷினில் பார்க்கணும். இப்படி தூக்கி நிறுத்திட்டு துணி பொசிஷன் இப்படி திருப்பணும், ஓகேவா? இப்படி திருப்பிட்டு நம்ம மடிப்பு அப்படியே பிடிச்சிட்டோம். இழுக்கலாம் கூடாது. துணி இழுத்தனா கிராஸு கோணையாக போகும், கிராஸ் ஆகும். இழுக்கக்கூடாது. அதே பொசிஷனில் அப்படி நிறுத்தி வைக்கணும். இப்போ கைடு கீழே இறக்கி விட்டுடலாம். இப்போ அதே மாதிரி ஓரத்தில் தைச்சிட்டோம். ஒரு 2 இன்ச்சு தூரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், நிறுத்திட்டோம். 2 இன்ச்சு தூரத்தில் நிறுத்திட்டு கவனமாக இருக்கணும். மெல்லமாக தைக்கணும், கவனமாக இருக்கணும். மெல்லமாக தைக்க தான் அப்புறம் ஸ்பீடு வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வேகமாக தைக்கணும்லாம் ஆசைப்படக்கூடாது. நிறுத்திட்டு இந்த பாரு, இந்த பிசுறுலாம் நான் வெட்டி எடுத்துகிட்டு பாரு. இதை போல் இப்படி மடித்து எடுத்துக்கலாம். இப்படி கீறி விட்டுக்கலாம் அந்த மடிப்பை. இப்படி ஒரு மடிப்பு ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு. இப்போ வந்து இந்த மடிப்பு பகுதியில் வந்து நம்ம தையல் நிறுத்துகிறோம். கரெக்டாக அந்த மடிப்பில் ஏறி நிற்கிதா ஊசி, கையில் கொஞ்சம் தூரம் இருந்துச்சுன்னா கையில் கூட சுற்றிட்டு வந்துடலாம். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கைடை இப்படி தூக்கிட்டு இப்படி திருப்பிக்கிறோம். பொசிஷன் இப்படி திருப்பிக்கிறோம். அதே போல் இப்படி மடித்து வச்சுட்டு இது அப்படியே மடிச்சுட்டு 1/2 இன்ச் இப்படி மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு. அப்போ மடிக்கிறப்ப நம்ம அந்த கார்னர்லாம் கவனிக்கணும். கார்னர்லாம் ஒரே ஈவனாக இருக்குது. இப்படி கிராஸாலாம் போகக்கூடாது. ஒரே ஈவனாக இருக்குது பாரு, அதெல்லாம் கவனிக்கணும். இப்போ நிறுத்திட்டோமா? இப்போ திருப்பி இப்படி மடிச்சுட்டு இந்த கார்னர் இருக்கிறது இப்படியே மடிச்சோம்னா இங்கே கோணையாக வரும். ஆமாம், ஜாஸ்தி கோணையாக வருதா? இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, துணி அந்த மாதிரி கிராஸ் இருக்குது. இப்போ இந்த கார்னர் கரெக்டாக கவர் பண்ணிக்கிறோம். கவர் பண்ணிவிட்டு இந்த லூஸை வந்து நம்ம இங்கே ஃப்ரீ கொடுக்குறோம். இங்கேயே இந்த லூஸ் வந்து இங்கே ஃப்ரீ கொடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இந்த கார்னருக்குள்ளே அப்படி தச்சு எடுத்து பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இந்த துணியில் தைக்க போகிறாங்க. ஃபஸ்ட்டில் ஆல்ரெடி பேப்பரில் தான் தைச்சிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஃபஸ்ட் டைம் தைக்கும் போதே அவங்க தையல் வந்து நீட்டாக இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. துணி வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக துணி வந்து காட்டன் துணி வச்சுக்கோங்க. சுருக்கம் இல்லாத துணியாக வச்சுக்கோங்க. பழைய துணி யூஸ் பண்ணாதீங்க. புது துணியாக காட்டன் துணி இருக்கணும். கண்டிப்பாக காட்டன் துணியில் தைச்சி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு தையல் பழகும். சரிங்களா? வேறு எந்த விதமான துணி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் தையல் வரவே வராது. நீங்கள் தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். சரிங்களா? கண்டிப்பாக கம்பல்சரி காட்டன் துணி தான். இது வந்து ரேஷன் புடவை. ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க இல்லையா, அதனோட கிளாத்து தான் இது. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ரேஷன் புடவை கிடைச்சா கூட எடுத்துக்கோங்க. நான் 12 இன்ச்சுக்கு 12 இன்ச்சு
சதுரமாக வெட்டியிருக்கேன். இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு கர்ச்சீப் தைக்க பழகுங்க. பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ அழகாக கார்னர் தைச்சிட்டு வராங்க பாருங்கள். இவங்க வந்து இந்த பேப்பரில் தைச்சாங்க இல்லையா, வளைவு கோடு, நேர்கோடு இதெல்லாம் பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மிஷின் கண்ட்ரோல் அவங்களுக்கு வந்த பிறகு தான் நம்ம துணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கர்ச்சீப் தைக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது கர்ச்சீப் தைச்ச ஸ்டார்டிங் இது. ஃபஸ்ட்டு கர்ச்சீப்பில் தச்சு அந்த தையல் முடிச்சதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்தேன். இது ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி தையல் தைச்சிட்டு வந்துட்டாங்க. நீங்களும் தையல் பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கர்ச்சீப்லேயே இந்த மாதிரி தையல் பழகுங்க. ஃபஸ்ட்டு கர்ச்சீப்லேயே கர்ச்சீப் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. கர்ச்சீப் வந்து கார்னர் பகுதி கொஞ்சம் வளைவு பகுதி எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். நீங்கள் ஃபஸ்ட்டு கர்ச்சீப்பே நம்மளுக்கு வரலைன்னு யோசிக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு 3 கர்ச்சீப் 4 கர்ச்சீப் அந்த மாதிரி தைச்சி பழகிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வருதான்னு பாருங்கள். சரிங்களா? இவங்களுக்கு வந்து டைரெக்டாக நான் ட்ரைனிங் கொடுக்குறதால இவங்க ஃபஸ்ட்டு கர்ச்சீப்பே அழகாக தைச்சிருக்காங்க. பாருங்கள் மறுபடியுமே அடுத்த கர்ச்சீப் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு எப்படியுமே ஒரு 5 கர்ச்சீப்பாவது தைக்கிறதுக்கு இப்போ தைச்சி தான் முடிக்கணும். ஒரு 5, 6 கர்ச்சீப் அந்த மாதிரி தைச்சி முடிப்பாங்க. நீங்களும் அந்த மாதிரி பழகுங்க. சரிங்களா? 6 கர்ச்சீப் வரலனா கூட 10 கர்ச்சீப் கூட